அவருடைய தந்தையாகிய இறைவிடமிருந்தும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். காலை நேரத்தில் வாசித்து தியானித்து தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே நான் வாசித்த நற்செய்தியின் பகுதி மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29, 30 ஆகிய வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். மத்தேயு 11, 28 முதல் 30 வரை. வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் இளைப்பாறுதல் கண்டடைவீர்கள். என் நுகம் மெதுவு, என் சுமை லேசு என்று சொன்னார் என்பது செவிப்போம். கிருபை உள்ள கடவுளே, வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிற மக்களை அழைத்து இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்றியும் இருக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே. இப்பொழுதும் அன்றைக்கு நீர் சொன்ன இந்த வார்த்தைகள் எங்களுக்கும் பொருத்த முடியதாக இருக்க நாங்கள் இந்த வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் வந்து பேசும் உமது ஞானத்தால் நிறைத்துக் கொள்ளும். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சுவிசேஷ பகுதி நம்ம எல்லாருக்குமே மிகவும் அதிகமாக பரிச்சயமான ஒரு பகுதி. காரணம் என்னன்னு சொன்னால், இதில் இருக்கிற ஒரு வசனம் உங்களுக்கு ஆலயத்திற்குள் வந்த உடனே அதுதான் முதல்ல தெரியும். தெரியுதா? என்ன பார்த்தா தெரியாது, ஆழ்றல பார்த்தா தெரியும். நம்ம திருச்சபையில் மட்டுமல்ல, 99% திருச்சபைகளில இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஏன் காரணம் என்ன? இந்த உலகத்துல மக்கள், பல மக்கள் இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூட எங்கே நிம்மதி என்று தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். அப்படிதானே? என்னைக்கு நான் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டேன் அன்னிலிருந்து எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட தொல்லை, பலவிதமான சோதனை, பலவிதமான வருத்தம் எல்லாமே இருக்கு. அப்போ நிம்மதியான ஒரு இடத்தை தேடி கொஞ்ச நேரம் உட்காரலான்னு அப்படின்னு இருக்கும்போது ஏதோ ஒரு வேலை வருது. அப்போ சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்? சும்மா கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தா முடியலையே. அப்போ ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை எங்கே கிடைக்கும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உலகத்துல இயேசு ஆண்டவருடைய இந்த வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இயேசு ஆண்டவருடைய அழைப்பு, நாம் கூட பலவிதமான அழைப்புதல்களை கொடுக்கிறோம். திருமண அழைப்புதல்கள், புதுமணி புகுவிழா அழைப்புதல்கள், பிறந்த நாள் அழைப்புகள், திருமண நாள் அழைப்புகள், இப்படி பல அழைப்புகளை கொடுக்கிறோம். அதெல்லாம் எதற்காக என்று நாம் பார்க்கும்போது 2 விஷயங்கள் தான் அதில் இருக்கு. ஒன்று, கொடுத்ததை திரும்ப பெறுவதற்கு. கொடுத்ததை திரும்ப பெறுவதற்கு. நாம் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போய் மொய் போட்டுப்போம், அதை திரும்பி வசூல் பண்றதுக்கு நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு பத்திரிகை அவங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு. 2வது விஷயம் என்ன? இந்த சந்தோஷத்தை அவர்களுக்கும் அதை கொடுத்து பகிர்ந்து கொள்ள வேண்டும், மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்வது. ஆனால் இங்கே ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, வாருங்கள்
அப்படின்ற ஒரு அழைப்பு இயேசு ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னா, இயேசு ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுவதனுடைய சூழல் என்ன என்று உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில் அது நமக்கு கொடுக்கப்படல. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது 17ல இருந்து சீடர்களே இயேசு ஆண்டவர் அனுப்புறார் ஊழியத்துக்கு. அவர்களெல்லாம் போயிட்டு வந்து சொல்றாங்க சந்தோஷமா, ஆண்டவரே உங்களுடைய நாமத்துல நாங்க பேய்களை தொடுத்தணும், வியாதிகளை சுகமாக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு, இந்த ஊழியம் திருப்தியா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இதுக்காக நீங்க சந்தோஷப்படாதீங்க, இதனால உங்களுக்கு பேரு பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கோம், அதுக்காக சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியத்தினுடைய விலை, அந்த ஊழியத்தினுடைய பலன் யாருக்கு போய் சேருகிறது என்பதை பற்றி அவர்களுக்கு சொல்றது. அவர் யாரை அழைக்கிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது பல்வேறு சுமைகளினால் பாதிக்கப்பட்ட மக்கள். ஏன்னா கடந்த வாரம் ஒரு 3 வாரம் நம்ம மத்திய 10ஆம் அதிகாரத்தையே தியானித்தோம். அதில் ஆரம்பத்தில் அவர் சொல்லும் போது என்ன சொன்னாரு, திரளான ஜனங்களை பார்த்து இவர்கள் மேற்பட்டு இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் சொன்னா அவர்கள் மீது என்ன செய்தாராம், மனதுருகினார். அப்ப மனதுருகும் கடவுள் அந்த மக்களை பார்த்து அவர்கள் என்ன சூழலில் இருக்கிறார்கள் என்பதை ஒருத்தருடைய முகத்தை பார்த்து அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முடியுமா? முடியாது. சைக்காலஜிஸ்டுக்கு தெரியாது. ஒரு மனிதனை பார்த்த உடனே அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிடணும். டாக்டர் கூட அப்படிதான் ஒரு காலத்துல கையை அங்கே பிடிச்ச உடனே என்ன உங்களுக்கு வியாதின்னு சொல்லிடுவாங்க, நரம்புகளை பிடிச்சி. இப்போ போன உடனே டாக்டர் என்ன செய்யுது உங்களுக்குன்றாரு, நம்மளே கேட்குறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை. ஏன்னா சரீரத்தில் அவ்வளோ பிரச்சனை உருவாயிருக்கு. ஏன்னா அவர் ஒரு தலைக்கு மட்டும் பிரச்சனை வந்திருப்பார், வயிற்று பிரச்சனை அவர் பார்க்க முடியாது. அவர் எலும்புக்கு மட்டும் பிரச்சனை வந்திருப்பாரு, நரம்பை பற்றி அவருக்கு தெரியாது. அவர் நரம்பை பற்றி பிரச்சனை வந்திருப்பாரு, அவருக்கு எலும்பு சதையை பற்றி தெரியாது. இருதயத்தை பற்றி மட்டும் ஒருத்தர் பிரச்சனை வந்திருப்பாரு, மற்ற கைகால்களை பற்றி அவருக்கு தெரியாது. அவரால் அவர் கேட்குறாங்க என்ன பிரச்சனை. இயேசு ஆண்டவருடைய அழைப்பு வாருங்கள் என்ற அழைப்புல அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவர் அறிந்தவராய் அழைக்கின்றார். பலவிதமான அவர்களுக்கு பிரச்சனை இருந்தது. ஒரு காலகட்டத்தில் ஒரு ஊழியர் மிக பிரபலமானார், எல்லாருக்கும் தெரியும். அவர் பேர்ல ஒரு தெருவு ரோடு அவர் பேர்ல வச்சுட்டாங்க இன்னைக்கு. அவர் பேரு டிஜிஎஸ் தினகரன். எப்படி அவர் பிரபலமானாரு? எப்படி பிரபலமானாரு? ஒத்த பாட்டு, ஒரே பாட்டு. எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பா. பாக்கலாம், எந்த நேரத்துல எனக்கு ஆறுதல் அளிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தர் பாடுறாரு. யார் அழைக்கிறாரு? இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவனாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்கும் வல்லவரா. பாருங்க, கேட்கிறான் ஒருத்தன், எனக்கு ஒரு வியாதி இருக்குது, இந்த வியாதியை சுகமாக்குவாரா? அப்படியே உள்ள உருகி பாடி, யாரா அந்த மனுஷன், அவரை தேடி ஓடுறாங்க. இயேசு அழைக்கிறார். அந்த ஊழியத்தினுடைய பேரை ஜீசஸ் கால்ஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. இயேசு அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறார்? அந்த பாடல்ல மொத்த கருத்து சொல்லிடுவார். இயேசுடைய வருகை, அவர் என்ன செய்ய போறாரு, எல்லாரும் எந்த பிரச்சனையா இருக்க மக்களுக்கு அந்த பிரச்சனையை அவர் தீர்ப்பதற்கு உங்களோடு இருக்கிறார் சொல்றாரு.
அப்போ யாரை ஆண்டவர் அழைக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு 3 விதமான மக்கள் கூட்டம் அந்த காலத்துல இருந்தது. ஒன்று, பாவ பார சுமை, பாவத்தினால் உள்ளாக்கப்பட்ட மக்கள், கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்த மக்கள், ஆதி பெற்றோர்கள், கடவுளுடைய சமூகத்தில் நிம்மதியான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் துரத்தப்பட்ட போது அவர்களுக்கு ஒரு பெரிய பாரத்தை கடவுள் கொடுத்து அனுப்புகிறார். அது என்ன பாரம்? நெற்றி வேர்வை நிலத்துல சிந்தி நீ உழைத்து சாப்பிடணும். இவ்வளவு நேரம் உழைக்கல, ஆனா சாப்பிட்டான். இப்பொழுது உழைத்து நீ சாப்பிட வேண்டும். அந்த அம்மா ஜாலியா இருந்துச்சு வீட்டுக்காரனோட. ஆனா இப்ப சொல்றாரு, நான் தெரியாம ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டேன், பழுகி பெருகுன்னு சொல்லி அதை நிறைவேற்றுவதற்கு நீ கர்ப்ப வேதனை பட வேண்டும். இப்படி ஒரு பெரிய பார சுமையை அவர்கள் தேடிக்கொண்டார்கள். இந்த பார சுமை அவர்களை தொட்டு தொடர்ந்து இன்று வரை நம்மை அது தொடர்ந்து கொண்டே இருக்கிற சூழ்நிலையில தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட பார சுமையில, பாவ பாரத்தின் சுமையில இருக்கிற மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். வாருங்கள் என்ற ஒரு அழைப்பு. காரணம் என்ன? இந்த பாவத்தினால் அவர்கள் வருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மிகுந்த பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இந்த பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்கள் அதற்கான விடையை இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் எங்க தேடினாங்கன்னா ஞானிகள் இடத்துல தேடினாங்க. ஆனால் அதற்கான விடையை ஆண்டவருக்கு முன்னால வசனத்துல சொல்றாரு பாருங்க. அவர் இந்த ஞானிகளுக்கும் விவேகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினார். எதை? இந்த தீர்வு, பாவத்திலிருந்து வருகிற தீர்வுக்கான விடையை சுவிசேஷம் என்கின்ற இயேசுவிடத்திலே இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவர் பாலகருக்கு வெளிப்படுத்தினார். பாலகர்ன்றது யாரு? சிறு பிள்ளைகள், ஆனால் ஞானத்தில் குறைவுடையவர்கள், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அநியாயத்தில் இருக்கிற மக்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் அழைக்கிறார். இரண்டாவது, அவர்களுக்கு இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு கடவுள் தான் ரொம்ப முக்கியம், கடவுளுடைய சட்டங்கள் ரொம்ப முக்கியம். எத்தனை சட்டம் இருந்தது? நியாயப்பிரமாண சட்டங்கள் எவ்வளவு இருந்தது? மோசே இடத்துல கடவுள் கொடுத்து அனுப்பினார். ஆனால் இப்ப பரிசேயர்களை வேதப்பார்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஏறக்குறைய 636 சட்டத்தை புதுசா புகுத்திட்டாங்க உள்ள. உட்காந்தா குத்தம், எழுந்தா குத்தம், நடந்தா குத்தம், எல்லாத்துக்கும் ஒரு டாக்ஸ், வரி. கோயில் லேட்டா வந்தா ஒரு டாக்ஸ், இடம் மாதிரி உட்காந்துன்னா அது ஒரு டாக்ஸ். பெண்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தலித் மக்கள் சொல்ற இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாம் எருசலேம் தேவாலயத்தில் எங்க உட்கார்ந்து இருந்தாங்க? உள்ள அவங்களுக்கு இடம் கிடையாது, செருப்பு விடுற இடத்துல தான் அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சட்டங்களினால மிகுந்த பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவர் அழைக்கிறார். நான் சட்டத்தை கடைபிடிக்க உங்களை அழைக்கல, சட்டத்தை உங்களால் கடைபிடிக்க முடியாது, நியாயப்பிரமாணத்தை உங்களால் கடைபிடிக்க முடியாது, ஆகினாலே நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். நமக்கு பதிலாக அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். என்ன நியாயப்பிரமாண சட்டம்? தப்பு பண்ணா தண்டனை, என்னென்ன தப்புக்கு என்னென்ன தண்டனைன்னு சொல்றாங்க. இறுதி தண்டனை என்ன? மரண தண்டனை. ஒட்டுமொத்த மக்களுடைய பாவத்தை ஒருவர் மேல் சுமத்தி அவருக்கு அந்த மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த மரண தண்டனை ஏற்றவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், வாருங்கள். சட்ட பாரம், நியாயப்பிரமாணத்தினாலே பாரப்பட்டிருந்த மக்கள்.
மூன்றாவது ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க யாருன்னு சொன்னா, எப்பவுமே கவலையோடு வாழ்ந்துருப்பாங்க. பலவிதமான கவலை. இப்போ முன்னாடி ஒருத்தரை கூப்பிட்டு நின்று உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாதுங்க, நான் சந்தோஷமா சமாதானமா இருக்கணும். ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க நீங்க. ஒரே ஒருத்தர் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் சமாதானமா இருக்கிறேன் யாராவது சொல்ல முடியுமா உங்களால? அப்ப நமக்குள்ள 1008 பிரச்சனைங்க இருக்கு, கவலைகள் இருக்கு, கடன் பிரச்சனைகள் இருக்கு, பல்வேறு தேவைகள் இருக்கு, பல்வேறு சரீரத்துல வியாதிகள் வருத்தங்கள் இருக்கு, குழப்பங்கள் இருக்கிறது. இது எப்படி ஆகும்? இது நடக்குமா நடக்காதா, வேணுமா வேணாவா, இருக்குமா இருக்காதா, வாழ்வுமா வாழ மாட்டோமா, சாப்பிடுமா சாப்பிட மாட்டோமா, எத்தனையோ பிரச்சனை. நடக்க முடியலையே, நடக்குமா நடக்க மாட்டோமா, உக்காந்தா எழ முடியல, எழுவுமா எழ முடியல, படுத்தா தூக்கு வரலையே, தூக்கு வருமா வராதா, எவ்வளவு பிரச்சனை இருக்கு ஒரு ஒரு மனுஷனுக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற மக்களை ஆண்டவர் வருந்து உழைத்து பார சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்ற ஒரு அழைப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்கள். அப்போ பாவம் தான் நமக்கு முன்னால அவர் இடத்துல போவதற்கு தடையா இருக்கு. நேற்று கூட உபவாச கூட்டத்துல சொன்னேன் நான், ஒரு மனுஷனை ஆண்டவர்கிட்ட கிட்ட போறதுக்கு நமக்கு தடையா இருக்கிறது எது? பாவம் தான். பவுல் அழகா சொன்னாரு வாசித்த ரோமர் 7ஆம் அதிகாரத்துல, நான் பாவம் செய்ய விரும்பல, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், தீமை செய்ய நான் விரும்பல, நன்மையை செய்ய நான் ஆசைப்படுறேன், நல்லவனா வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் எனக்குள் இருக்கிற பாவம் அதை செய்ய தடுக்கிறது. அப்ப இந்த பாவம் தான் எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், அந்த பாவ பாரத்தை நீ சுமந்து வா, என் மீது வைக்கிறார். நீ இந்த உலகத்துல வருந்தி உழைக்கிறாய், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாய், அந்த பாரத்தை எல்லாம் என் மீது நீ வை. ஏன்னா மலைப்பிரசனத்தில் அவர் சொன்னார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேற்றப்படுவார். துயரப்படுகிறவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். மோசேயின் சட்டங்களினாலே மக்கள் அழுத்தப்பட்டார்கள், மனபாரப்பட்டார்கள், கவலையோடு கண்ணீரோடு வாழ்ந்தார்கள். இது நம்மால் சுமக்க முடியாத பாரம் என்று கலங்கினார்கள். ஆண்டவர் பாவ பாரத்தை சரி, நியாயப்பிரமாண பாரத்தை சரி, எல்லாவற்றையும் அவர் தன் மீது சுமந்து கொள்ள நம்மை அழைக்கிறார். 145ஆவது சங்கீதத்துல 14ஆவது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிறார். யாரை தூக்கி விடுகிறார்? விழுகிற யாவரையும். நீ பாவத்திலே விழுகிறாயா, அல்லது கவலைகளினால் விழுகிறாயா, கண்ணீரினால் விழுகிறாயா, கடவுள் உன்னை தாங்கி தூக்கி நிறுத்துகிறார். அப்ப நம்முடைய அந்த அழைப்பு எப்படிப்பட்டது? சும்மா ஏனதான அவரை கூப்பிடல, யாரு எல்லாரையும் கூப்பிடுறாரு. அப்ப தாவீதை போல, தாவீது 51ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்துல சொல்றதை போல நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு, பாவியாகி எனக்கு இறங்காண்டவரேன்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல வரணும். அப்ப நமக்கு கிடைக்கிறது என்ன? மன்னிப்பு. மன்னிப்பு மட்டுமல்ல, இந்த உலக பிரகாரமான பாவ பிரகாரமான நியாயப்பிரமாண சட்டத்தின் அழுத்தத்தினாலே வருகிற அத்தனை பாரங்களையும் ஆண்டவர் நீக்குகிறவராக இருக்கிறார். நம் கவலைகளை சுமக்கும் தோள்கள் அவருடையது. எசையா தீர்க்கதரிசி காலத்திலே அவர் சொல்லிட்டாரு, நோய்களை அவருடைய தழும்புகளால் நீ சுகமடைய போகிறாய். 1 பேர் 5:7 என்ன சொல்றாரு? கவலைகளை பற்றி நீங்க ஒன்றும் பெருசா நினைக்காது, அவர் உங்களுக்காக கவலைப்படுகிறார். வாசங்க அதை எடுத்துங்க. 1 பேர் 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம்
அவர் மேல வச்சிருங்க. நாம ஒரு கவலையில உட்காந்துக்கும் போது இன்னொருத்தர் வந்து நம்ம பாட்டு ஒரு கவலையை சொல்லுவாரு. கவலை பிளஸ் கவலை அதிக கவலை. இன்னொருத்தர் வருவாரு. அப்போ இந்த கதையை அவர் சொன்னார்னா, கவலை பிளஸ் கவலை பிளஸ் கவலை மிக மிஞ்சிய கவலை. அதனால ஒரு அழுத்தம். இதை தீர்ந்தா அதை தீர்ந்தா இதை தீர்ந்தா எதை தீர்ந்து கடைசியில் என்ன பண்றான்? எதுவுமே முடியலன்னு அசாம்காரன் மாதிரி போய் ரயில் ரோட்டு படுத்துக்க வேண்டியதுதான். நேற்று ஒருத்தன் போய் படுத்துக்கிறான் அந்த ரயில் ரோட்டில். அசாம்ல இருந்து வந்தவன் டிக்கெட் வாங்கிட்டுக்கிறான். அசாமுக்கு ரயில் ரோட்டில் படுத்துக்கிறான். நம்ம ஊர்ல உதவும் உள்ளோன்னு ஒன்று இருந்தது இல்லை. நம்ம ஊர்ல இருந்து உதவும் உள்ளோம். திருப்பத்தூர்ல இருந்து என்ன சொல்றீங்களா? இல்லை, இங்கே நம்ம ஊர்ல தான் இருக்கிறாங்க உதவும் உள்ளோம். அவர் போயிட்டு அவரை காப்பாற்றி நாடாம்பரத்தை ஒப்படைச்சு கொடுத்தார். அதாவது விவசாயி கவலை வந்துச்சுன்னா அவன் என்ன செய்கிறான்? பிரச்சனை வந்துச்சுன்னா அதுல இருந்து வெளியே வர முடியல. அவனை தன்னை மாய்த்து கொள்ளுகிறான். சாதாரண நம்ம பாக்குறோம், அவன் சரியில்லைப்பா அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அவனை என்ன பண்ணு, அவனை மாத்து. அவன் சரியில்லைன்னு சொல்லி நீ போய் வேற ஒருத்தர் போய் உட்காந்துன்னா எப்படி? அவன் எப்படி அவன் திருந்துவான்? அவன் எப்படி மாறுவான்? முடியாது. சாதாரண இந்த உலகத்தில் நடக்கிற செய்திகளை நான் சொல்றேன். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இல்லை, தீர்க்க முடியாத கவலைகள் இல்லை. இப்போ இந்த காலத்தில் தீர்க்க முடியாத வியாதிகளும் இல்லை. எப்படிப்பட்ட கேன்சரை சுகமாக்குகிற வைத்திய முறைகள் வந்திருக்கிறது. புதிய புதிய வியாதிகள் வந்தால் கூட அதற்கான தீர்வுகளை நாம பெற்றுக்கொள்ள முடியும். நம்மை நாமே இழப்பதற்கு அல்ல, நமக்காக ஒருவர் தன்னை இழந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, வருந்தி உழைத்து பார சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை சுகத்தை தருகிறேன், அமைதியை தருகிறேன், வாழ்வை தருகிறார். ஏன்னா அவர் தான் சொல்றார், நானே வழி நானே வாழ்வு அப்படின்னார். அப்ப வாழ்வு தருகிறவர் அவர்தான். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள், கடன் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி அவர்கிட்ட வந்து சொல்லுங்க. அவர் என்ன செய்யறாரு? அவர் தன்னுடைய வாரத்தை சுமந்து, வாரா வினை வந்தாலும் சோராதே மனமே, மரணம் உருக்கின்ற தருணம் வந்தாலும் மருள விடாதே நல் இயேசுவின் அருளை விடாதே. அவ்வளவுதான். அப்ப சில நேரத்தில் நம்ம சொல்லுவான், இயேசு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் உங்க மேல நுகத்தை வைக்கிறேன் அப்படின்றார். என் நுகத்தை வைக்கிறேன். அப்ப இந்த உலக பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பெரிய நுகம், நுகத்தடி. நுகம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? வாலி பசங்க பேப்பர்னு முடிக்கிறாங்க, அது என்னன்னே தெரியல, அவங்களுக்கு தெரியாத. ஏன்னா மாட்டு வண்டி இல்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னால் மணல் மாட்டு வண்டிச்சு, அதெல்லாம் பார்த்தாங்க, பார்த்தே பேன் பண்ணாங்க. மணல் மாட்டு வண்டி கிடையாது. ஏன்னா அது சின்னதாக திருடுனா அது தப்புன்றான், பெரிய பெரிய லாரி வச்சு திருடுறாங்க, அதனால அது கரெக்ட். அந்த மாட்டு வண்டியில இரட்டை மாட்டு வண்டி, ஒற்றை மாட்டு வண்டின்னு இருக்கும். இந்த இரட்டை மாட்டு வண்டியில ரெண்டு பக்கம் இருக்கிற மாடுக்கு அந்த ஒரே ஒரு நுகத்தடி வச்சோன்னா அது சரிசமமான மாடா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டி ஓனர் அந்த மாடை கொண்டாந்து அப்படி அந்த நுகத்தடிக்குள்ள விடும்போது அந்த மாடு என்ன செய்யுதுன்னா அப்படி உள்ள போட்டு தலையை போட்டு அந்த நுகத்தடியை வாங்கி பார்த்துருக்கிறீங்களா? நீங்க பெரியவங்களுக்கு தெரியும். அந்த நுகத்தடி அது போய் வாங்கிக்குமா. ஒரு பக்கம் நுகத்தடி வாங்கின மாடு அடுத்த பக்கம் இருக்கிற மாடு என்ன செய்யும்? அவனே வாங்கிட்டான், நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம வாங்கி போனா அதுவும் வாங்கிடும். அது போலதான் நம்ம மேல இருக்கிற நுகத்தடி, அது பாரமான நுகத்தடியா இருந்தாலும் அதை சுமப்பதற்கு எனக்கு சப்போர்ட்டா ஒருத்தர் இருக்கிறார். இயேசு ஆண்டவர் வந்து மறுபக்கம் சுமக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு பாரத்தை நமக்கு வைக்கிறார், நம்ம மேல ஒரு பாரத்தை வைக்கிறார். அது என்ன சொல்றாரு? அந்த பாரம்
லேசானதுன்றார். அது என்னது லேசானது? அவர் வைக்கிற பாரம் என்ன? அவரை பற்றிய பாரம். அவருடைய பாரம் என்ன? அவர் சொல்றாரு, சமாதானம், மனத்தாழ்மை, சாந்த குணம் உள்ளவர். சகரியா புத்தகத்துல அவரை பற்றி சொன்னார், சீயோன் குமாரத்தியே களிப்பு, இதோ உன் ராஜா வருகிறார். அவர் எப்படி வருகிறார்? சாந்த குணம் உள்ளவராய். இப்ப நம்மிடத்துல அவர் வைக்கிற அந்த பாரம், அது லேசான பாரம்ன்றாரு. அந்த பாரம் என்னதுன்னு சொல்றாரு? சாந்த குணம், சமாதானம், மனத்தாழ்வு. இதையே உங்கள் மேல நான் வைக்கிறேன்றாரு. ஏன்னா அது என்னுடைய குணம், அது என்னுடைய சிந்தை, அது என்னுடைய வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை உங்கள் மேல வைக்கிறேன். அது லேசு அப்படின்றாரு. அந்த நுகம் இது லேசுன்னாரு. ஆனா அது லேசா? அது லேசா? நமக்கு மனத்தாழ்மையா இருக்குது லேசா? தாழ்மையா யாரும் போறதுக்கே விரும்புறது இல்லை. நம்ம பெரியவங்க பேசுற போது தாழ்மையா போகிறது. அவன் நான் பெரியவனா சர்டிஃபிகேட் நான் சொல்லணுவான். உடனே யார் பெரியவன் பார்த்து, அவரு சரியில்லையா, இவர் சரியில்லையா, அவர் மட்டும் இதுவா, இவர் மட்டும் இதுவா? சாந்த குணம் யாருக்காவது சாந்த குணமா நம்ம பேசுறோமா? டீ எட்னா நம்ம ஒரு டீ எட்னாமா சாந்த குணமா பேசுறது. அதாவது டீ எட்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லையே, நம்மகிட்ட ஆரம்பமே அது இல்லையே. மன சார்ந்தோம்னா அந்த ஆவியின் கண்ணியில் அதை ஒன்று வச்சுக்கிறாரு இல்லையா? அது நமக்கு இல்லை. அதனால தான் அவர் சொல்றாரு அதை செய்யன்ற. நியாயப்பிரமாணம் உன்னால கடைபிடிக்க முடியாது, கவலைகளை உன்னால தீர்க்க முடியாது, பலவிதமான பாரங்களுக்கு உன்னால சுமக்க முடியாது. அதையெல்லாம் கொண்டு வந்து என் மேல வச்சிரு. ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? பெரிய பெரிய பலி செலுத்தணும், காணிக்கை செலுத்தணும், அதே எதிர்பார்க்க. அவரே சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? மனத்தாழ்வு, வேற எதுவுமே. அப்ப இந்த உலகத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை சாந்த உள்ளமுள்ள வாழ்க்கை. ஒரு குழந்தை அப்பா கிட்ட எப்படி ஓடி வருது, அது போல ஓடிவா என்று நம்மை அழைக்கிற ஆண்டவர். அழைக்கிற ஆண்டவர் யாரு? அவர் சாதாரணமானவர் இல்லை. அவரே சொல்ற, அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் அழைக்கின்ற கடவுள், வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம இறந்த பிறகு நம்ம கல்லறையில் எழுதி வைப்பாரு ரெஸ்ட் இன் பீஸ். அது கூட இப்போ வழி இல்லை. ஏன்னா சத்தம் பொருள் செலுத்தினான்னா அவனை எழுப்பிட்டு அந்த இடத்துல அவனை போச்சிடணும். அங்க கூட அவனுக்கு நிம்மதி இல்லை. அப்ப இந்த உலகத்துல நிம்மதியான ஒரு இடம், அமைதியான ஒரு இடம், வாழ்வு பெறுகிற ஒரு இடம் இயேசுடைய பிரசன்னம், இயேசு இருக்கிற இடம். நீ பாருங்க, நல்லா அந்த பாவ பாரம் சுமத்தப்பட்ட போது, அதனுடைய விளைவாய் மரணம் வந்த போது, அதனுடைய வழித்தோன்றலை வந்த மக்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாவ பாரங்கள் தொடர்ந்த போது, கடவுளே மனம் மோந்து வந்து என் மக்கள் இப்படி அழிந்து போகக்கூடாது, என் மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய பிள்ளையை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய பாடு மரணம் உயிர்த்ததன் வழியாய் நமக்கெல்லாம் அழியாத வாழ்க்கை உண்டு பண்ணினார். அப்படிப்பட்ட ஆண்டவரே மனத்தாழ்மையோடு வாழ்ந்தார், சாந்த குணமுள்ளவராய் வாழ்ந்தார். அடிக்கும்போது கூட சாந்தமா இருந்தார், திட்டும் போது சாந்தமா இருந்தார், சிலுவையை சுமத்தும் போது சாந்தமா இருந்தார், மரிக்கும் போது சாந்தமா இருந்தார். நாம் இன்னைக்கு வாழும்போது சாந்தமா இருக்க அழைக்கணும். ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்கள் இளைப்பாருங்கள். இரண்டாவது, என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் இடத்துல நாம் வருவது நல்லது, அவரை நம்புவது நல்லது, அவரிடத்துல நம்மை ஒப்படைப்பது அதைவிட மிக மிக நல்லது. காரணம், பாவத்திலிருந்து விடுதலை, பலவிதமான பாரங்களிலிருந்து விடுதலை, அமைதியான வாழ்க்கை, இளைப்பாறுதலான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, மனத்தாழ்மையான வாழ்க்கை, எல்லாவற்றையும் ஆண்டவர்
நமக்கு தர வேண்டும் சொல்லி அழைக்கிறார். அவரிடத்திலே போவோம். பேருக்கு சொன்னதை போல நாங்கள் யாரிடத்துல போவோம்? நாங்கள் யாரிடத்துல வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது, நாங்கள் உம்மிடத்திலேயே வருகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அவர் தருகிற வாழ்வு தரும் வார்த்தைகளிலும் அவர் தருகிற திருசாத்திரத்தில் பங்கடைந்து மன்னிப்பின் பிள்ளைகளாய் நாம் கடந்து செல்ல தூய ஆவியானவர் நம்மை சக்திப்படுத்தி உழைத்து காப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களில் கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென். ஸ்தோத்திர வழியை நாம் பாடுவோம்.